விதைக்காம வெள்ளாமை பார்க்க முடியாது, புதைக்காம பனங்கிழங்க பிடுங்க முடியாது அப்படின்னு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னத்துக்கு இப்போ போய் இதை போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு? விதைக்காம வெள்ளாமை பார்க்க முடியாது, அதுதான் தெரிஞ்ச விஷயம்தான். புதைக்காம பனங்கிழங்கு பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி அவர் பிள்ளைக்கு அவர் சில விவரங்கள் சொல்லி கொடுக்காரு. நம்ம அதை போய் என்ன விவரம் கேட்டுக்கிட்டு கிடக்க, நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ பிற பார்த்து புரிஞ்சுக்கிடுவோம். என்ன கற்று என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே கடந்து வந்துட்டேன்னு வைங்களேன். அண்ணன் நம்ம அண்ணன் சீமா அண்ணன் இருக்கார்ல, மதிப்புக்குரிய சீமாரு, அவர் பொதுக்குழுவில், அவர் கட்சி பொதுக்குழுவா பொதுக்கூட்டமான்னு தெரியலை, ஆனால் பொதுக்குழு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அந்த இடத்துல தான் அண்ணன் விவரமாக பேசுதார் பார்த்துக்கிடுங்க. அப்போ எங்கள் அண்ணன் பேசிய விவரம் எனக்கு அங்கே அவர் நம்ம அண்ணன் சீமா பேசும்போது தான் எனக்கு புரியுது. அப்படி என்ன பேசிவிட்டாருன்னு கிடைக்கீங்களா? கேளுங்க. அவர் பேசின விஷயமே என்னன்னா, இடம் 1000 பேருக்கு, மாதம் 1000 பேருக்கு 1000 பேர் 1000 ரூபா எடுக்கணும். 1000 ரூபா எடுத்தால் கட்சிக்கு நிதி சேருமில்ல. நான் அந்த பொதுக்குழுக்கு எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுக்கேன்? எத்தனை பேர்ட்டு 50,000 கொடு, 20,000 கொடு, 50,000 கொடு, 20,000 கொடு அப்படின்னு திமுக அதிமுகக்காரன் அப்படின்னு எல்லார்ட்டையும் பிச்சை எடுக்கேன். காணா குறைக்கு யார்? கம்யூனிஸ்டுகள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதுக்கு வழி இல்லை. அவங்க உண்டியல் குலுக்கி தான் அவங்க கட்சிக்கு சேகரிப்பாங்க. ஆனால் நம்ம பிஜேபிகிட்ட போய் நான் சாட்டை மூலமாக பிச்சை எடுத்துக்கிட்டு கிடக்கேன் அப்படின்னா அண்ணன் தன்னுடைய நெஞ்ச கனத்தை, நெஞ்சில் இருக்க அந்த பயத்தை சொல்கிறார். அதுதானே, அதை சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கு. நம்ம கட்சி வளர்ச்சின்னா அதுக்கு ஒரு நிதி தேவை, நம்ம கட்சி வளர்ச்சிக்கு நிதி தேவை. இப்போ அது மட்டும் இல்லை, அரணையூரில் கபடி விளையாட்டு நடத்தணும். இப்போ இதுக்கு நம்ம பொங்கலோட்டி நடத்தணும். அப்போ அதுக்கு நிதி வேணும்ல. ஏற்கனவே அப்படி பல முறை நடத்திய கபடி விளையாட்டுக்கு சேர்த்த நிதிக்கான கணக்கு வழக்குகள் எங்கேயுமே இல்லை. அந்த கணக்கு எப்படி திங்கப்பட்டதுங்கிறது தெரியவே இல்லை. எப்படி திருடப்பட்டது எல்லாம் திங்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியலைன்ட்டு ஏற்கனவே ஒருத்தர் கடுமையான குற்றச்சாட்டு சாட்டியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுலாம் சமூக வலைதளங்களில் தெரிய வந்தது. நாமளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இன்னென்ன வகையில் நீங்கள் நிதி ஆதாரங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள், 1000 பேருக்கு 1000 ரூபாய். அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சாட்டை துரைமுருகனும் இதே கருத்தை பேசியிருந்தான். இதே கருத்தை இதே பொதுக்குழுவில் பேசினான். 1000 பேருக்கு 1000 ரூபா எடுக்கணும். அந்த திட்டத்தில் நம்ம என்ன சாதிச்சு விட்டோம்? ஒரு 10 லட்ச ரூபா கட்சிக்கு இருந்தால் நமக்கு என்னெல்லாம் செய்யலாம். நம்ம அது இல்லாமல் இருக்கமே. வெறும் 250 பேர் தானே இந்த மாதிரி 1000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ 2.5 லட்ச ரூபா தான் வருதுங்க மாதிரி சாட்டை துறைமுருகன் வேதனையோடு பேசியிருந்தான். இந்த மாமாப்பைய சாட்டப்பைய மஞ்சப்பொடி பையன்னு சொல்லுதுன்னு நீங்கள் வருத்தப்படாதங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த வீடியோவிலே நீங்கள் ஏன் அவரை அப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீர்கள்னா, நான் அவரை ஏன் கொள்கை பரப்பு செயலாளராகவோ இல்லை ஒரு கட்சியில் தொண்டனாகவோ இருப்பதற்கு தகுதியற்ற மாமாப்பைய சாட்டை துரைமுருகன் அப்படின்னு ஏன் சொல்லுதுங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துவதற்கோ கொள்கை ரீதியாகவோ அரசியல் தலைவர்களையோ விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் மற்றவன் மாமாப்பைய சாட்டை மஞ்சப்பொடி பய அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கான ஆதாரங்களை, அவன் செய்த அந்த கேடுகளை தருவதற்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவிலே வேணாலும் கேள்வி கேட்டீங்கன்னா தருவதற்கு தயாராக இருக்கேன். பார்த்துக்கிடுங்க. அடுத்த வீடியோவை தந்துடுவேன். அதனால் அவனை ரொம்ப அவனுடைய எச்சத்தனத்தை வெளியே போட்டு உடைக்கப்படாத, நம்ம சேனல் பேரே டேமேஜ் ஆகி போவோமே அப்படின்னு நினச்சி தான் அப்போ கடந்து போய் கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. அதை நீங்கள் கேட்டால் தயாரிப்பேன். தம்பிகள் கேட்டால் நிச்சயமாக அந்தக்கான ஆதாரங்களை வெளியிட தயாராக இருக்கும். அது ஒரு கரையில் இருக்கட்டும். மஞ்சப்பொடி மாமா பையனும் 250 பேர் தான் தாரிய, அதே நேரத்தில் நான் 2000 ரூபா கொடுக்கேன் அப்படின்னு தன்னை அவன் கொஞ்சம் மிகைப்படுத்தி கொண்டான். நான் கட்சியில் பிரதானமானவன் என்று சொல்லிக்கொண்டான். சரி, அண்ணன் சீமா எத்தனாயிரம் கொடுக்காரு?
இதே அண்ணன் சீமானை இந்த வீடியோவில் சொல்ல பாருங்க. பேர் நம்ம ஒரு 1000 கிடையாது, ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாசம் மாசம் வங்கியில் போட்டுன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கெஞ்ச வேண்டியது. பொதுக்குழுவா, அடுத்து என்ன, அதுக்கு ஒரு பொங்கல் விழாவா, அது இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் ரொம்ப கஷ்டமாயிடும், திணற வேண்டியது. ஒன்றுமே கிடையாது, ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 நீங்கள் கொடுங்க, எத்தனை பேர் கொடுக்கன்னு சொல்லலை. நான் இப்படி சிரமப்படுறது மாதம் 1000 ரூபா, 1000 பேர் 1000 ரூபாங்க திட்டத்தில் எல்லாரும் கொடுத்தா நம்ம வளமாக இருக்கலாமே, செழுமையாக இருக்கலாமே. நம்ம செழுமையாக இருக்கலாமேன்னு அண்ணன் சொல்லலை, தான் செழுமையாக இருப்பேனே, என் குடும்பம் செழுமையாக இருப்பேமே அப்படின்ட்டு அண்ணன் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் முக்கியமான விஷயம். அண்ணனே நிறைய இடத்துல சொல்லுவார், எங்கள் அம்மா தோட்ட வேலைக்கு 500 கொடுக்கு, நான் கோட்ரு அவங்க 500 கொடுத்தா ஆம்பளைங்க வேலை பார்க்கறதுக்கு கோட்ரு வேறு வாங்கிட்டு போகிறாங்க, அதனால நான் கோட்ரு பெட்டி பெட்டியாக இறக்கி கொண்டு கொடுக்கங்காரு. அப்போ தோட்டத்து வருமானத்தை அவங்க அம்மா தான் கவனிச்சுக்கிடுது. கேட்டீங்களா? விவசாய வருமானத்தில் எவ்வளோ வரும்னு தெரியாது, அவங்க அம்மா கவனிச்சுக்கிடுதுன்னு வைங்களேன். இவர் பெட்டி பெட்டியாக கோட்ரு இறக்கிறதுக்கு துட்டு கட்சிக்காரங்க நிதியாக கொடுக்காங்களா என்ன அதுங்கிறது அண்ணன் சீமானுக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாதுல்ல, நம்ம அதை சொல்லக்கூடாது. இல்லை, அண்ணன் அந்த பெட்டியில் எத்தனை கோட்டரை உருவிக்கிட்டாரு அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தான் வெளிச்சம். யார்? சீமானுடைய அம்மாவுக்கு தான் வெளிச்சம். அண்ணம்மா, மரியாதைக்குரிய அண்ணம்மா, அவங்களுக்கு தான் வெளிச்சம். அண்ணம்மா தான் நினைக்கிறேன், அவங்களுக்கு தான் வெளிச்சம். அண்ணன் எத்தனை பாட்டில் உருவிக்கிட்டு அண்ணன் இந்த லோக்கல் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டாரா? அந்த சரக்கு எழுது எனக்கு அது சரக்கு லோக்கல் சரக்கு எதுன்னு தெரியாது, எல்லாமே கோட்டருன்னா கோட்டர் தான் பொறுக்குன்னு நினச்சிக்கிடுவேன். தம்பி ஒருத்தன் என்னென்னு தெரியாதனமாக பேசி உளறிக்கிட்டு கிடக்க, ஒழுங்காக பேசுங்கிற மாதிரி அவன் கை செய்கை பண்ணுதான். அதுலேருந்தே தெரியுது இதில் பல விதமான சரக்குகள் இருக்கும் போல். எனக்கு உண்மையாகவே தெரியாதுயா, அதனால் உண்மையாகவே நிஜமாலுமே தெரியாது. தெரிஞ்சவங்க நீங்கள் இன்னென்ன சரக்குகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்தாலும் அது பார்த்து அண்ணன் என்ன சரக்கு அடிக்காருங்கிறதையும் விளக்கமாக கமெண்டில் தெரிவிச்சேன்னா நான் அதை பார்த்து அண்ணன் சரக்கு இந்த சரக்கு தான் அடிக்காரு தம்பி சொன்னாருன்ட்டு நான் தெளிவாக பேசிடுவேன். அதனால் இப்போ அது தெரியலை, சரி அண்ணன் அதில் பாட்டில் உருவினாரு அப்படின்னு நீங்கள் சொல்லண்டாம் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொன்னார். அதில் உருவிருக்க மாட்டார். அப்போ நயஞ்சரக்குல பார்த்துருப்பாரு. அது இல்லைன்னா தொண்டர்கள் தான் வாங்கி கொடுக்க கடமைப்பட்டிருக்காங்களே. இப்போ அதை போய் ஏன் கதைச்சிக்கிட்டு. ஆக அண்ணன் 1000 ரூபா கொடுங்க, அது ஏன் இப்படிலாம் பண்ணலையே அப்படிங்கிறதையும், அந்த பணம் தான் பிரதானம்டா அப்படின்னு பேசுகிறதையும் நமக்கு புரியுது. ஆனால் இதில் சாட்டையும் விவரமாக சொல்லலை, அந்த பொதுக்குழுவில் அண்ணனும் விவரமாக சொல்லலை. அது என்னன்னு தானே நீங்கள் கேட்கிய. தொகுதிக்கு 1000 பேர்கிட்ட 1000 ரூபா, தொகுதிக்கு 1000 பேரிடம் 1000 ரூபா. இவங்க மொத்தமாக 1000 பேரிடம், தமிழ்நாடு முழுக்க 1000 பேரிடம் 1000 ரூபான்னு நீங்கள் நினச்சிக்கிடாதிய. இல்லை, தொகுதிக்கு 1000 பேரிடம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி, தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் அப்படின்னு சட்டமன்ற தொகுதியாக போயிட்டு இருக்குல்ல. 234 சட்டமன்ற தொகுதி. அந்த 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் தொகுதிக்கு 1000 நபர்கள் 1000 ரூபாய் கட்ட வேண்டும். அப்போ ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் ரூபா. அப்போ 20 தொகுதிக்கு எத்தனை லட்சம் ரூபா? 2 கோடி ரூபாயா? 200 தொகுதிக்கு 20 கோடி ரூபாயா? அப்போ 234 கோடிக்கு 23 கோடி ரூபா, 40 லட்சம் ரூபா. 23 கோடியே 40 லட்சம் ரூபா ஒரு மாதத்திற்கு நிதியாக திரட்டுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர். அதை வெளிப்படையாக சொல்லாம 250 பேர் தான் கொடுக்காங்கன்னு குறைபட்டு கொண்டான் சாட்டை துரைமுருகன். அண்ணனும் யாரும் கொடுக்க மாட்டேங்களே அப்படின்னு அண்ணனும் குறைபட்டு கொண்டார். ஆனால் இவர்கள் குறைபட்டு கொண்டதுக்கு காரணம் ஏதோ ஒரு தொகுதியில் மட்டும் முழுமையாக 1000 பேர் கொடுக்கவில்லை, 250 பேர் தான் கொடுக்காங்க. ஆக அது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தான். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் சிலரை நான் விசாரித்த போது, நம்ம தம்பி பிள்ளை ஒருத்தன் அந்த தொகுதியில் உள்ளவர்களோடு நெருக்கமாக
ஃபோன் தொடர்புகள் வச்சுருக்கான். அந்த வகையில் விசாரித்த போது அங்கு உள்ள ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நின்ற இரண்டு பேர், அதாவது ஏற்கனவே ஒருவர் நின்றுருக்காரு, இன்னொருவர் அடுத்து எல்லாருமே பெண்களை நிப்பாட்டி தான் நின்றுருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் 1000 கொடுக்காங்க. அதே மாதிரி இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் ஒருவர் 2 பேர் இருக்கவங்க 1000 கொடுக்காங்க. பிறகு அந்த பகுதியினுடைய 2-3 ஒன்றிய செயலாளர்கள் 1000 கொடுக்காங்க. பிறகு இந்த கால்நடைத்துறை மருத்துவர்களாக, அதாவது மாட்டுக்கு சினை ஊசி மட்டும் போட்டு வரக்கூடிய பொறுப்பாளர்கள் சிலர் இருக்காங்க. அவர்கள் அந்த மாதிரி அவங்க நாட்டு மாடு தான் வளர்க்கணுங்கிற மாதிரியான கொள்கையோடு அந்த மாதிரி வேலைகளை செய்து வரவங்க சிலர் நாம் தமிழர் கட்சியில் பிடிப்போடு இருக்காங்க. அவர்கள் 1000 ரூபா கொடுக்காங்க. அது அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான வகையில் நம்ம சாட்டை துரைமுருகனுக்கு வீராணங்கிற சொந்த ஊர், வீராணங்கிற ஊர் ஆலாங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. அதனால் அவன் 2000 கொடுக்கான். அந்தந்த வகையெல்லாம் பார்த்தா ஒரு 250 பேர் மட்டும்தான் அந்த பகுதியை சேர்ந்ததில். கீழப்பாவூரில் கொஞ்சம் உள்ள பகுதியில் ஒரு தம்பி ஒரு 1000 ரூபா கொடுக்காரு. சுரண்டையில் ஒரு 4 பேர் போல் 1000 ரூபா கொடுக்காங்க. இப்படி விலாவாரியாக வருதுன்னு வைங்களேன். அப்புறம் அதே மாதிரி கடங்குநெறியில் 2 பேர் 1000 ரூபா கொடுக்காங்க. பிறகு அதற்கு உள்ள வெங்கடேஸ்வரபுரம் அப்படிங்கிற ரெட்டியார்பட்டி அந்த ஊரில் ஒரு 6-7 பேர் 1000 ரூபா கொடுக்காங்க. அது பெரிய ஊர். அதில் ஒரு 6-7 பேர் 1000 ரூபா கொடுக்காங்க. பூலாங்குளங்கிற ஊரில் ஒரு 2 பேர் 1000 ரூபா கொடுக்காங்க. இப்படியாக அந்த தொகுதியில் இருக்கிற இந்த கனமான, அதாவது கிராமப்புறங்கள் நிறையா அப்படி கொடுக்கல. கடையத்தில் இருக்கிற ஒன்றிய செயலர் 1000 ரூபா, அவருக்கு 1000 ரூபா கொடுப்பவர் ஒன்றிய செயலர் கொடுக்கல, வேற ஒரு நபர் கொடுக்காரு அவருக்கு பதிலாக. அப்படியாக ஒரு 250 பேர் மட்டும்தான் அந்த தொகுதியில் 1000 ரூபா கொடுக்காங்க. தம்பிகளுக்கு இது புரியுதா புரியலையாங்கிறது எனக்கு தெரியாது. அப்படித்தான் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 259 பேர் கொடுக்கதா கணக்கு இருக்குன்னு வைங்களேன். மற்ற எல்லா தொகுதியிலையும் 1000 ரூபா 1000 பேர் கொடுத்துருந்தாங்க. ஆக 23 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒரு 7.5 லட்சம் ரூபா மட்டும் குறையுது. ஆமாம், ஏன்னா இந்த ஆலாங்குளம் சட்டமன்ற தொகுதியில். அப்போ ஆலாங்குளம் சட்டமன்ற தொகுதியில் செயல்பாடு சிறப்பாக இல்லை. 1000 ரூபா பிடுங்குற வேலை சிறப்பாக இல்லைன்னா காரணம் நம்ம இந்த இவர் இருக்கார்ல, யார் நம்ம துரைமுருகன் என்னது கொள்கை பரப்பு செயலாளர். இந்த கொள்கை பரப்பு செயலாளருடைய வேலைகள் பிடிக்கவில்லை, மக்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த காரணத்தினால் அவருடைய வேலை அங்கே இல்லை. அவர் திருச்சியில் தான் இருக்கார். அவர் இருப்பது திருச்சியில். ஆனால் இங்கே அவருடைய அந்த ஆளுமை இருக்கும்ல, அந்த ஆளுமையினுடைய திறன் பிடிக்கவில்லை. அதனால் நிறைய பேர் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களும் நிறுத்தி கொண்டார்கள். அந்த வீக்கப்புறம் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அதைத்தான் இப்போ சட்ட அவர்களுடைய அந்த பொதுக்குழுவில் இவர் நம்ம சாட்டையும் அதை வலியுறுத்தி பேசுகிறார். சாட்டை அதெல்லாம் வலியுறுத்தி பேசுறதுக்கு என்ன காரணம்னா, இல்லை ஒரு இதில் இருக்கிறதுல தான் எவனும் துட்டு தரல அப்படின்னு முன்னக்கிட்டே சீமான்னு அடித்து பேசிடக்கூடாது அப்படின்ட்டு இப்படி ஆகிப்போச்சு. அவர் தான் திருச்சியில் இருக்கார். நான் திருச்சியில் இருக்கேன்ட்டு அவர் எஸ்கேப் ஆயிடலாம். இருந்தாலும் கூட தொகுதி இங்கெல்லாம் இருக்குது. அவருடைய பிறப்பிடம் எல்லாமே இங்கே இருக்குது. வாழ்விடம் தானே திருச்சி இடம். அதுவும் தற்காலிகமான வாழ்விடம் தான் திருச்சி. மற்றபடி எல்லாமே அவருடைய உறவு உற்றார் சுற்றார் எல்லாருமே இங்கே வீராணங்கிற ஊரில் தான் இருக்காங்க. இப்போ சின்ன கிராமம்லாம் இல்லை, பெரிய கிராமம். இப்போ பெரிய ஸ்ட்ரென்த் உள்ள ஊர் தான். இஸ்லாமியர்கள் நிறைய வசிக்கக்கூடிய பகுதி தான். அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கிடுவோம். சும்மா ஒன்றும் நிலவரம் தெரியாமலோ, இல்லை அந்த கட்சியினுடைய நிலவரம் தெரியாமலோ, இல்லை சூழ்நிலை தெரியாமலோ, இல்லை வீராணத்தில் எந்த இடத்தில் எந்த தெருவில் சாட்டை துரைமுருகனுடைய வீடு இருக்குது, அவன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் 5 ஏக்கர் அந்த புறம்போக்கு 5 சென்ட் புறம்போக்கு நிலத்தை ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ண விவரம் உட்பட
நமக்கு தெரியும். அதனால நம்ம பேசுறதுன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ அண்ணன் சீமா என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துக்கிடுங்க. அந்த வகையில் 23 கோடி ரூபா மாதந்தோறும் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. 23 கோடியே 40 லட்ச ரூபா அவர்களுக்கு வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பத்தலை 10 லட்சம் வரல, 10 லட்சம் வரல அப்படின்னு எத்தனை பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இவர்கள் பொதுக்குழு கூட்டுவதெல்லாம் எதற்காக? பணம்